பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்தாருன்னு இந்த புதிய நாளுக்காய் கூட நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் கூட தேவனை தியானிக்கும்படியாக கொடுத்துள்ள நபர் தீமோத்தேயு. இவர் வேதாகமத்தில் பவுலின் அன்புக்குரிய சீஷராகவும் விசுவாசம் உள்ள ஒரு இளம் போதகராகவும் அறியப்படும் தீமோத்தேயுவின் வாழ்க்கை வரலாறு தான். நம்ம பவுலை குறித்து பார்த்தோம். அவருடைய அன்புக்குரிய சீஷராக இந்த தீமோத்தேயு காணப்பட்டார். இவரோட பெயரின் அர்த்தம் பார்த்தோன்னா கிரேக்க பெயருக்கு தேவனால் கனம்பட்டவர் அல்லது தேவனை கனப்படுத்துகிறவர் என்று பொருளாம். தேவனால் கனம்பட்டவர் இல்லை தேவனை கனப்படுத்துகிறவர் என்று பொருளாம். இவர் குடும்பம் பார்த்தோன்னா லீஸ்திரா ஊரை சேர்ந்தவர். இவரது தந்தை ஒரு கிரேக்கர், தாய் யூத பெண்மணி, அதாவது இந்த ஜனக்கியால் ஆவார். இவரது பாட்டி லோவிசால் என்பவரும் விசுவாசம் உள்ளவர். இவங்களை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பெண்களை குறித்து முதலில் தியானித்து வந்தபோது இந்த ஜனக்கியால் மற்றும் லோவிசாலை குறித்து தியானிக்கும் பொழுது நம்ம சொன்னோம் இல்லையா, இவர்கள் மிகவும் விசுவாசிகளாக இருப்பாங்க. இவங்க இவங்களோட மகன்களுக்கும் பேரனுக்கும் இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அது தலைமுறையாக்கும் போச்சு. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஜனக்கியால் இவங்களோட அம்மாவும் லோவிசால் பாட்டியும் ஆவார். இவர் சிறு வயது பார்த்தோன்னா சிறு வயது முதலே தேவாக்கியங்களை கற்றுக் கொடுத்து நற்பண்புள்ள குடும்பத்தில் வளர்ந்தவராம். 2 தீமோத்தேயு 3:15 நம்ம பார்க்கும் பொழுது இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பவுலுடனான தொடர்பு. ஆவிக்குரிய குமாரன் பவுல் தீமோத்தேயுவை விசுவாசத்தால் என் உண்மையான குமாரன் என்று அழைக்கிறாராம். 1 தீமோத்தேயு 1:2 பார்த்தோன்னா பவுலானவர் இவரை விசுவாசத்தில் என் உண்மையான குமாரன் என்று அழைக்கிறாராம். ஊழிய பங்குதாரர் பார்த்தோன்னா பவுல் தனது 2வது ஊழிய பயணத்தின் பொழுது தீமோத்தேயுவை சந்தித்து அவரை தன்னோடு ஊழியத்திற்கு அழைத்து சென்றாராம். நம்ம பார்க்குற தீமோத்தேயு 2வதாக தன்னுடைய ஊழிய பயணத்தை தொடங்கி போகும்பொழுது பவுல் போகும்பொழுது இந்த தீமோத்தேயு தனக்கு சீஷராக அழைத்து சென்று தனக்கு உதவியாக வைத்து கொண்டதை பார்க்க முடிகிறது. அப்படிதான் இந்த தீமோத்தேயு அன்புக்குரிய சீஷனானார் என்றும் பார்க்க முடிகிறது. மேலுமாய் இந்த தீமோத்தேயுவோட பயணம் பார்க்கும்போது 2வது பயணமாக அப்போஸ்தலரான பவுலோட 2ஆம் பயணமாக சீலாவுடன் சென்று தெசலோனிக்கே, கொரிந்து ஆகிய இடங்களில் சென்றார். ஸோ அப்படி செல்லும்பொழுது தான் இவர் தீமோத்தேயு தன்னுடன் அழைத்து சென்றார். இந்த தீமோத்தேயு பல சபைகளுக்கு பவுல் தனது பிரதிநிதியாக தீமோத்தேயுவை அனுப்பி வைத்தாராம். அவ்வாறு நம்பகத்தன்மை உடையவராக இந்த தீமோத்தேயு காணப்பட்டார். அதன் நிமித்தமாக பவுல் பல சபைகளுக்கு தன்னுடைய பிரதிநிதியாகவே இந்த தீமோத்தேயுவை அனுப்பி வைத்ததை பார்க்க முடிகிறது. இந்த தீமோத்தேயுவோட நற்பண்புகள் நம்ம பார்க்கும்போது 4 காரியங்கள் இருக்கிறது. அதாவது நற்சாட்சி பெற்றவர். இவர் இருக்கும் இடத்தில் உள்ள சகோதரர்களால் நற்சாட்சி பெற்ற ஒரு வாலிபனாக இருந்தார். இவர் தீமோத்தேயு வயதான காலத்திலோ அப்படிலாம் இல்லை. அவர் வாலிப வயது தொடங்கியே தன்னுடைய பணிகளை தொடங்கினார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வாலிபனாக இருந்த போதும் தன்னுடன் இருந்த எல்லா சகோதரர்களிடத்திலும் ஒரு நற்சாட்சி பெற்றவராக இருந்தார். தாழ்மை மற்றும் கீழ்ப்படிதல். பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு உதவியராக இருந்து விசுவாசத்தோடு பணி செய்தார். அதனால தான் இவர் அப்போஸ்தலன் பவுல் தனக்கு பிரதிநிதியாக இவரை பல இடங்களில் பல சபைகளில் அனுப்பி வைத்துள்ளார். ஆவிக்குரிய வைராக்கியம். தன் வாலிப பிரயாத்திலே ஊழியத்திலும் பொறுப்புகளிலும் ஏற்று சபை கண்காணிப்பாளர்களாக பணியாற்றினாராம். இவர் பிரதிநிதியாக அனுப்பப்படுவது மட்டுமல்லாமல் சபைகளுக்கு ஒரு கண்காணிகளாகவே இவர் கண்காணிப்பாளராகவே பணியாற்றினார் என்று பார்க்க முடிகிறது. அவ்வளவாக ஊழியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். சவால்கள். தீமோத்தேயு சுபாவத்தில் சற்று கூச்ச சுபாவம் உள்ளவராகவும் அடிக்கடி உடல்நலை குறைவால் பாதிக்கப்படுவராகவும் இருந்தார். இதனாலேயே பவுல் அவரை உன் வாலிபத்தை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை
பண்ணாதபடிக்கும் என்று உற்சாகப்படுத்தினாராம். 1 தீமோத்தேயு 4:12 பார்க்கும்போது இந்த தீமோத்தி வந்து ஒரு அடிக்கடி ஒரு உடல் நலக்குறைவால் பாதிக்கப்படுவார், கூச்ச சுபாவம் உள்ளவராக இருந்தார். ஸோ அவரை உற்சாகப்படுத்துகிற வகையில் பவுல் வந்து அவர் வாலிப பிரயாத்தில் வந்து அவனை ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு இரு என்று உற்சாகப்படுத்தினாராம். ஸோ இந்த தீமோத்தேயோட வாழ்க்கையில் வந்து நம்ம கற்கும் பாடங்கள் பார்க்கும்போது இவர் முக்கியமாக வாலிபர்களுக்கு ஒரு முன்மாதிரி. வயதில் சிறியவராக இருந்தாலும் பேச்சிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தாராம். சீஷத்துவம் ஒரு சிறந்த தலைவனுக்கு கீழ்ப்படிந்து ஊழியத்தை கற்றுக்கொள்வதில் தீமோத்தேயு ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தார். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுதல் பல உபதேசங்கள் குழப்பங்களுக்கு மத்தியிலும் தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை பாதுகாப்பில் அவர் உறுதியாக இருந்தார் என்று பார்க்க முடியும். ஸோ இப்படியாக நம்ம இந்த தீமோத்தேயு வந்து பார்க்கும்போது இந்த தீமோத்தேயு குறித்து நம்ம பார்க்கும்போதே இவரை குறித்து நம்ம என்ன கவனிக்கணும்னா, இவர் ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக, ஒரு நல்ல சாட்சியாளராக, பவுலுக்கு வந்து ஒரு நல்ல விசுவாசம் உள்ள சீஷராக இருந்தார். இது எதனால் இருந்ததுன்னா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைராக்கியம் உள்ளவராக, கர்த்தரிடத்தில் மிகுந்த விசுவாசம் உள்ளவராக இருந்தார். கர்த்தரின் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக தான் அவர் வந்து பவுலினிடத்தில் சீஷராகவும் அவர் செய்யும் ஊழியத்தில் தன்னை பங்காளராகவும் உதவியாளராகவும் ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த சிறிய வயதிலே ஒரு வாலிப பிரயாத்திலே அவ்வளோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைராக்கியம் உள்ளவராக இருந்ததுனால தான் பவுல் வந்து பல சபைகளுக்கு தன்னை பிரதிநிதிக்கும் வகையில் அவர் அனுப்பி வைத்தார். பல சபைகளோட பொறுப்புகள் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. இவர் வந்து விசுவாசத்தில் என் உண்மையான குமாரன் என்று அழைக்கும்படி வந்து அவர் அவ்வளவாய் விசுவாசம் உள்ளவராய் தேவனுக்கும் தன்னுடைய குருவான தீமோத்தேயுக்கும் இருந்ததை பார்க்க முடிகிறது. மேலுமாய் இன்றைக்குரிய வாலிப பிரயாத்தில் இருக்கிற பிள்ளைகளும் கூட இவரை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் வயது ஒரு முக்கியமானதல்ல. கடவுள் சிறியவரையும் சரி, வாலிபர்களையும் சரி, இல்லை வயது முதிர்ந்தவர்களையும் சரி, யாரானாலும் எந்த வயது என்று கர்த்தர் வயதை பார்ப்பதில்லை. இருதயங்களை பார்க்கிறார், அவர்களுடைய விசுவாசங்களை பார்க்கிறார். அதன் நிமித்தமாக தான் அவர்கள் வந்து உயர்த்தப்படுகிறார்கள். அவரிடத்தில் உள்ள பொண்ணோ பொருளோ வயசோ இதெல்லாம் வந்து தேவன் வந்து குறித்து பார்க்கறது கிடையாது. மாறாக தேவன் வந்து அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவர்கள் வந்து அவர் மீது வைத்திருக்கிற அன்பை பார்த்து வந்து தேவன் வந்து அவர்களை உயர்த்துவதில் வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. இவர் வந்து வாலிபராக இருந்தும் தன்னை சுற்றி இருக்கிற பலர்கள் வந்து அவரை விட வயது வந்து பெரியவர்களாக இருந்துமே கூட அவர் அந்த இடத்தில் தன்னை தாழ்த்தி கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய தலைவனுக்கும் கீழ்ப்படிந்து தன்னுடைய குருவுக்கும் கீழ்ப்படிந்ததால் தான் அவர் ஒரு நல்ல சிறந்த வந்து சீஷராக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர் வந்து அந்த ஊழியத்தை கற்றுக்கொண்டதில் விசுவாசத்தோடு நடந்ததன் நிமித்தமாக பவுலானவர் வந்து அப்படிப்பட்ட பொறுப்புகளை அவருக்கு கொடுத்ததையும் பார்க்க முடிகிறது. அந்த பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட போது அதை தட்டி கழிக்காமல் தன்னுடைய சிறிய வாலிப வயதிலையும் கூட அதை பொறுப்பாய் செய்து முடித்து அவர் அதில் உண்மையும் உத்தமமாக இருந்து விசுவாசத்தோடு செய்து முடித்ததால் தான் அவரை பற்றி இன்னைக்கு நம்ம பேசவும் அவர் வந்து ஒரு நற்சாட்சி வந்து அவர்கள் மத்தியில் பெற்றிருக்கிறார் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்கும்படியாக அவர் வாழ்ந்திருப்பதை நம்மளால் தியானிக்க முடிகின்றது. ஸோ இவர் வந்து நிறைய சவால்கள் இவருக்கு இருந்தது. இவர் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்டாக இல்லை, அவர் வந்து எல்லாத்துலேயுமே அப்படியே பர்ஃபெக்ட் அப்படின்னும் கிடையாது. அவருக்குமே வந்து குறைகளும் இருந்தது. எல்லாருமே மனிதனாக மாம்சமத்தில் பிறந்த எல்லாருக்குமே நிறைய குறைகள் இருக்க தான் செய்யும். இன்றைய நாளில் கூட நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. தேவனை தவிர வேறு யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. நான் தப்பே பண்ணதில்லைன்னு யாராலையுமே எந்த சூழ்நிலையுமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணியிருப்போம். நம்ம எல்லாருக்கிட்டுமே ஒரு குறை இருக்க தான் செய்யும். யாருமே என்கிட்ட எந்த குறையும் இல்லை, நான் பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. அப்படி தான் இந்த தீமோத்தேயு வந்து எல்லாத்துலேயும் நல்லா இருந்தாலும் அவருக்கும் ஒரு குறை இருந்தது. ஆனால் அந்த குறையிலும் தேவனை அவர் நிறைவாய் தேடியதன் நிமித்தம் தான் அவரோட சாட்சி. அந்த குறையில் அவர் இந்த குறையே பார்த்துட்டு உட்காரல. அந்த குறையின் மத்தியிலும் அவர் வந்து உற்சாகத்தோடு
தன் தேவனுக்கு உண்மையாக அவருடைய ஊழியத்திற்காக உடைத்ததன் நிமித்தம்தான் அவர் சாட்சியாக நிறுத்தப்பட்டார் என்று நம்ம இன்ற நாளில் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் உள்ள குறைகளை குறித்தே நம்ம பேசிக்கொண்டில்லாமல், நம்மளோட பலவீனங்களை குறித்தே பேசாமல், அதை எப்படி பலனாய் மாற்றுவது என்று நம்ம பார்க்க முடியும். நம்மளோட சுயத்தினால் அல்ல, தேவனிடத்திலிருந்து அப்பா என்னோட பலவீனத்தையே எனக்கு பலனாய் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அந்த நிமித்தமாய் உங்களோட நாமம் என்னில் மகிமைப்பட வேண்டும் என்று நம்ம கேட்கும்போது நிச்சயமாய் தேவன் அதற்காக நமக்கு உதவி புரிவார். அப்படிதான் இவர் அடிக்கடி உடல் குறைவுற்று போனாராம், கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருந்தாராம். ஆனால் அது அனைத்து குறையிலும் அவர் நிறைவாக இருந்தது நிமித்தம்தான் அவருக்கு பல சபைகள் அவரிடத்தில் பொறுப்பாய் கொடுக்கப்பட்டது. பல இடங்களில் பவுலுக்கே பிரதிநிதியாக சென்று அங்கே போதித்துள்ளார். ஸோ அப்படி இருந்தது நிமித்தம்தான் அவர் ஒரு தலை சிறந்த ஒரு சீஷனாக ஊழியக்காரராக ஊழியத்தில் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைய நாளில் கூட தேவன் நம்மளோடு பேசுவது இந்த தீமோத்தேயு வாழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, இவருக்கு இந்த விசுவாசம் இருந்ததுக்கு காரணம் யார்? அந்த வாலிபனை திடீர்னு கடல் தொட்டுட்டாரா? கிடையாது. அவங்களோட அம்மா ஜானக்கியால், இத்தனைக்கும் அவரோட தந்தை ஒரு இது கிரேக்கரை சேர்ந்தவர், தாய் மட்டும் தான் யூத பெண்மணி. ஆனாலும் அந்த ஜானக்கியாலோ அவரது பாட்டி லோவிசாலோ அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், அந்த பெண்களை குறித்து நான் பேசியதில் நீங்கள் போய் பார்க்கும்போது தெரியும். இந்த 2 பெண்களுமே தன்னுடைய இந்த தீமோத்தேயுவை சின்னதுலேருந்தே மோல்ட் பண்ணாங்க, சின்னதுலேருந்தே அவரை உருவாக்குனாங்க. கடவுளோட விசுவாசத்தை ஊற்றுவித்தாங்க, கடவுளோட விசுவாசத்தை போதிச்சாங்க. அது தலைமுறையும் அதை தாண்டும்படியாய் அவர் தீமோத்தேயுவுக்கு அவங்க போதிச்சாங்க. அந்த விசுவாசம் அவரோட சிறு வயதில் அவர் போதிக்கப்பட்டது தான் இன்று அவர் வாலிப வயதில் வரும்போது அவர் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல சீஷனாக, ஒரு நல்ல தலைவனாக, நல்ல ஒரு பிள்ளையாக இருந்ததை பார்க்க முடிகிறது. தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டதை பார்க்க முடிகிறது. ஸோ இப்படி தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ சிறு வயதில், அதுதான் அவர்கள் வாலிப பிள்ளையாய் வரும்போது அவர்கள் அந்த மோல்டில் வந்துடுவாங்க. இல்லையா, இப்போத்துலேருந்து கடவுள் அவர்களை பார்த்து கொள்வார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அவர்களை நம்ம மோல்ட் பண்ணும்போது நம்மளோட வேலை அதுதான். சிறு வயது தொடங்கியே சிறு பிள்ளை அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சிறு வயது தொடங்கியே கர்த்தருடைய விசுவாசத்தை அவர்கள் இருதயத்தில் விதைக்க ஆரம்பிச்சோன்னா, அது வாலிப பிரயாரத்தில் வரும்போது அது வளர்ந்து பூத்து குலுங்கும் பூக்களை நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த தீமோத்தேயு சிறு வயதில் அவர் பெற்றோர், அவங்க தாயினாலும் பாட்டியினாலும் போதிக்கப்பட்ட விசுவாசமும் கர்த்தருடைய கிரியைகளும் தான் அவர் வாலிபராக வரும்போது ஒரு நல்ல விசுவாசியாய், நல்ல ஊழியத்தை தாங்கும்படியாய், நல்ல சீஷராய் இருக்கும்படியாய் அவரை உருவாக்கியிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இன்றையும் கூட நம்ம ஜெபிக்கலாம், நம்மளோட பலவீனத்தை பலமாக்கும்படி கர்த்தரிடத்தில் கேட்கலாம். நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் தன்னை ஊழியத்திற்காக பயன்படுத்தும்படியாய் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். அப்படியாய் ஜெபிக்கும்போது தேவன் நிச்சயமாய் எந்த குறை நம்மளுக்கு இருந்தாலும் இதெல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது, எந்த குறையாக இருக்குன்னு நம்ம நினச்சாலும் நிச்சயமாய் தேவன் அதை நிறைவாய் மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது கடவுள் குறைவுற்றவர்களை தான் தேர்ந்தெடுத்தார். மோசே திக்குவாயாக இருந்தான், ஆனால் அவரை தான் கடவுள் எடுத்து அவ்வளோ பெரிய இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வரும்படியாக தேவன் கிரியை புரிந்தார். அப்படி தான் கடவுள் பர்ஃபெக்டாக யாரையுமே தேர்ந்தெடுக்க மாட்டார். பர்ஃபெக்ட் யாரும் கிடையாது. கடவுள் குறைவுற்றவர்களை தான் தேர்ந்தார். அந்த பலவீனத்தில் எது அவர்களுக்கு பலவீனமாக இருக்கோ அதை அவருக்கு பலமாய் மாற்றி கொடுத்து அதில் தன்னுடைய மகிமையை நாமத்தை விளங்கம் பண்ணுவது தான் கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. ஒரு இருக்கிற விஷயத்தை கடவுள் அதை செய்வதன் மூலமாக ஒன்றுமே கிடையாது, இல்லாத முடியாது, அது குறை அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் நிறைவாக்கி முடியும், அது மேன்மைப்படும் என்பதில் தான் தேவனுடைய மகிமை நம்மளை விளங்க பண்ணும். ஸோ எந்த குறை இருந்தாலும் எனக்கு தெரியாது நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஞானத்தில் குறைந்தால் ஞானமான மாற்றுவார், பலத்தில் குறைந்தால் பலவான்களை மாற்றுவார். அப்படியாய் நம்மளை அந்த குறையை நிறைவாக்கி அதில் அவரோட மகிமையை காணும்படி கிருபை பாராட்டுவார். ஜெபிக்கலாம். முன்னேற்றம் என்று மாறாத என்னால் தகப்பனே அப்பா, இந்த நாளில் கூட அப்பா நீர் தீமோத்தேயு குறித்து நாங்கள் அப்பா தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த நன்மைக்காக கிருபைக்காக நன்றி அப்பா. இதன் மூலம் தகப்பனே அப்பா நீர் வயதை பார்ப்பதில்லை அப்பா, நாங்கள்
இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோ அப்பா, எந்த வயதில் நாங்கள் இருந்தாலும் ராஜா, நீர் எங்களை நோக்கி பார்க்கிற கிருபையாக இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நாளில் கூட அப்பா நாங்கள் உங்களுக்கு ஒப்புவிக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்களை நீர் எடுத்து உங்களுடைய ஊழியத்திற்கென்றும் அப்பா, உங்களுடைய நாமம் எங்களை மகிமைப்படும்படியாய் நீர் அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்பா தகப்பனே, நாங்கள் எதில் குறைவுற்று இருக்கிறோமோ அப்பா, எதில் நாங்கள் பலவீனங்களாக இருக்கிறோமோ அப்பா, அந்த பலவீனமே எங்களுக்கு பலனாய் மாற்றப்படும்படி அப்பா, அந்த குறையை எங்களுக்கு நிறைவாய் மாற்றப்படும்படி, அதில் அப்பா உம்முடைய நாமம் எங்களில் மகிமைப்படும்படியாய் நீர் அதில் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் கூட நீர் தொட்டு ஆசீர்வதித்து இந்த நாளில் அவர்களோட பலவீனங்களை பலனாய் மாற்றி அதில் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா நீர் எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிங்க வேண்டுமாய் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.